அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம பள்ளியினுடைய SIDS ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயிலை எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் நீங்கள் வந்து ஆப்பில் போடுற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஆப்பில் போட முடியாது. இது அதனுடைய போர்ட்டலில் போய் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா emis.tnschools.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டீட்டெயில் நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேமை வந்து உங்கள் ஸ்கூலுடைய யூடைஸ் கோடையும் அதனுடைய பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு உங்கள் பள்ளியினுடைய அந்த ஃபார்ம் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியுடைய பெயர் உங்கள் யூடைஸ் கோடு எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் அப்படின்ற டேகை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ரூவலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கேட்டகரி ஓப்பன் ஆகும். அதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய SIDS அப்படின்ற கேட்டகரியில் DEE ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் இயர் இருக்கும். அகாடமிக் இயர் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 24-25 தான் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன பிளாக்கு ஸ்கூல் நேம் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். அது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளிக்கூடம் நிறுவப்பட்ட தேதி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும்னா அந்த டேட்டு மந்த்து இயர் வைஸ் நீங்கள் வந்து அதில் வந்து அந்த கேலண்டரில் போய் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய ஆண் பெண் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டி உங்கள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற லொக்காலிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஏரியாவா இல்லை முனிசிபாலிட்டி ஏரியாவா அல்லது டவுன் பஞ்சாயத்தா அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்தா நீங்கள் வந்து அதில் என்ன கேட்டகரியில் வந்து உங்களுடைய அந்த பள்ளி அமைஞ்சிருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ண இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படி சூஸ் பண்ணோம்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து நேம் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி போட வேண்டி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் எவ்வளோ டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல்லக்கச்சேரியில் 5 டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோம் ஃபீட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாக வசதிக்காக பள்ளியில் என்னென்ன சாதனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல கேட்டிருக்கிறது லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பறை பயன்பாட்டை தவிர்த்து வகுப்பறை பயன்பாட்டில் இல்லாதது பார்த்தீங்கன்னா தவிர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கையில் இருக்குது அப்படின்றத இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எத்தனை லேப்டாப் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். பயன்பாட்டில் உள்ளவற்றை தவிர்த்து நீங்கள் இருக்கிறத நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பறை பயன்பாட்டில் உள்ளவற்றை தவிர்த்து டெஸ்க்டாப் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். வகுப்பறையில் பயன்பாட்டில் இல்லாத மட்டும்தான் அதில் கொடுக்கணும். அதுக்கடுத்து டேபு எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேப் கவுண்ட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்தா அந்த காலம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகாது. எஸ் கொடுத்தா மட்டும்தான் அதில் கூடிய காலங்கள் வந்து சைடில் கிரியேட் ஆகும். பிரிண்டர் இருந்துச்சுன்னா எத்தனை பிரிண்டர் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து ப்ரொஜெக்டர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரொஜெக்டர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்டர் கவுண்ட்டை நீங்கள் வந்து இதில் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியில் இருக்க வகுப்பறை தேவை, லேபு, ஸ்டாஃப் ரூமு, டாய்லெட் தேவையினுடைய டீட்டெயிலை கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் நம்மக்கிட்ட RCC ரூஃபோட எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லக்கச்சேரியில் 2 இருக்கிறதுனால 2 கொடுத்துருக்கோம். 2மே குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத 2 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது ரிப்பேரில் எது இல்லைன்னா 0 கொடுத்துடலாம். டு பி டெமாலிஷனில் இல்லை அப்படின்னா 0 கொடுத்துடலாம். நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் தேவை. இப்போ அந்த பள்ளியில் வந்து 4 வகுப்பறைகள் இருக்கணும், ஆனால் 2 தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம அடிஷனல் ரெக்குவயர்மெண்ட் வந்து 2 கேட்டிருக்கோம். அப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்குது, குட் கண்டிஷனில் எத்தனை இருக்குது, ரிப்பேரில் எத்தனை இருக்குது, டு பி டெமாலிஷனில் எத்தனை இருக்குது அப்படின்றத கொடுக்கணும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஆஸ்பெஸ்டாஸ் அதாவது கூரை வாய்ந்த வகுப்பறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவைலபிள் எத்தனை இருக்குன்றதை கொடுத்துட்டு அது வந்து டெமாலிஷனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும். டெமாலிஷனில் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து லேபு, ஸ்டாஃப் ரூம், HM ரூம், ஆஃபீஸ் ரூம் இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது ரூம்ஸ் இருந்தாலும் அது வந்து எத்தனை இருக்குது, குட் கண்டிஷனில் எத்தனை இருக்குது, ரிப்பேர் பண்ணுறதுல எத்தனை இருக்குது, இடிக்க வேண்டியதில் எத்தனை இருக்குது, அதோடைய ரிமார்க்ஸ் நீங்கள் வந்து இதில் ஃபீட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது டாய்லெட். இப்போ டாய்லெட்டை பொறுத்தவரையிலும் 50 மாணவர்களுக்கு 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பாய்ஸ் டாய்லெட் வந்து 50 எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க
அவங்களுக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அதில் குட் கண்டிஷன் எத்தனை இருக்குது, ரிப்பேர் எத்தனை பண்ணணும், இடிக்க வேண்டியது எத்தனை, இல்லை அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருப்பாங்க, ஆனால் 2 டாய்லெட் தான் அவைலபிளாக இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து அடிஷ்னல் டாய்லெட் ஒன்று வந்து கேட்கணும். அதேமாதிரி கேர்ள்ஸுங்க அதே தான், 50 மாணவிகளுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம போதுமானதாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம், இல்லை அடிஷ்னல் தேவைனாலும் இங்கே வந்து அடிஷ்னல் கேட்கலாம். இப்போ நம்ம டாய்லெட்டே இல்லை அப்படின்னா இங்கே வந்து அவைலபிள் வந்து 0 வந்து என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட். சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் சிடபிள்யூஎஸ்என் மாணவர்கள் படித்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த மாணவர்களுக்கு அந்த சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட்டை வந்து ரெக்குயர்மெண்ட்ஸாக கேட்கலாம். இல்லை அப்படின்னா கேட்கலாம். அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன கண்டிஷன், குட் கண்டிஷனாக இல்லை ரிப்பேராக டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்டாஃப் டாய்லெட்டு. அதேமாதிரி யூரினல்ஸ் அதே தான், 20 பேர்த்துக்கு 1 ஒரு யூனிட் அப்படின்ற லெவலில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டை பொறுத்தவரையிலும் 50 மாணவர்களுக்கு 1, யூரினல்ஸ் பொறுத்தவரையிலும் 20 மாணவர்களுக்கு 1. போத் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு 2க்கும் அதே தான். இது அவைலபிள் எத்தனை, குட் கண்டிஷன், ரிப்பேரு, டெமாலிஷ்டு, அடிஷ்னல் தேவையா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால் பொறுத்தவரைக்கும் மீட்டர்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே எந்த நம்பர் கொடுத்தாலும் அது வந்து மீட்டர்ஸில் தான் எடுத்துக்கும். அதனால் வந்து நீங்கள் மீட்டர்ஸை கால்குலேட் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்சிலாக இருக்கும், ஒரு 200 மீட்டர் இருக்கும், ஒரு 50 மீட்டர் தேவைப்படுது அப்படின்னா இந்த பார்சிலாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து அடிஷ்னல் நீடு வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து ஸ்மார்ட் போர்டு. இப்போ ஸ்மார்ட் போர்டு எல்லாமே வந்து பள்ளிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அவைலபிளில் கொடுங்க, இன்னும் வரலன்னா நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க. இருந்துச்சுன்னா அவைலபிள், அது வந்து குட் கண்டிஷனாக, ரிப்பேரா இல்லை அடிஷ்னல் தேவையா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி பெஞ்ச் டெஸ்க் எவ்வளோ இருக்குது, குட் கண்டிஷன், ரிப்பேர் பண்ணுறது எத்தனை, டெமாலிஷ் பண்ணுறது எத்தனை, அடிஷ்னல் எத்தனை தேவைப்படுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து இந்த பெஞ்ச் டெஸ்க்குன்றதை செட்டில் அதாவது நீங்கள் எடுத்து எல்லாமே செட்டு, பெஞ்சு டெஸ்க்கு சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஒரு செட் அப்படின்ற கால்குலேஷனில் நீங்கள் கொடுக்கணும். அதேமாதிரி பெஞ்ச் டெஸ்க் எத்தனை செட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் எக்ஸஸாக எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுருக்காங்க, தளங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றது கேட்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்துச்சுன்னா 1 கொடுக்குறோம், அதில் வந்து வகுப்பறைகள் 2 இருந்துச்சுன்னா 2. இப்போ இந்த வகுப்பறை எண்ணிக்கை வந்து ஆல்ரெடி நம்ம முதல்ல ஃபீட் பண்ணியிருப்போம், 2ன்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிருப்போம். அதனால் வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்து அது 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குது. அதேமாதிரி எஸ்டிமேட் சிசிடிவி வந்து 4 தேவை அப்படின்றது அதுவும் டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 வகுப்பறைக்கு 2 கேமரா, 2 சைடுக்கு 2, அப்போ வந்து 2 சைடுக்கு 2, வகுப்பறைக்கு 2, அப்போ 2 + 2 4 அப்படின்ற கால்குலேஷனில் இங்கே வந்து எஸ்டிமேட் போட்டுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னா, இப்போ உங்கள்கிட்ட 2 அவைலபிள் இருந்தால் 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நீடு வந்து 2 கேட்கும். சப்போஸ் என்கிட்ட இல்லை 0 கொடுத்தோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு மொத்தத்தில் வந்து எஸ்டிமேட் வேல்யூ வந்து அங்கே போயிடும், 4 அப்படின்றத வந்து இங்கே வந்து வந்துடும். ஓகேங்களா. ஃப்ளோருக்கு வந்து கிளாஸ் ரூமுக்கு 2 சைடுக்கு 2, இப்போ 4 எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதை கழிச்சிக்கிட்டு இங்கே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பினர் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதா. பஞ்சாயத்து நீர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து போர்வெல் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அப்போ வந்து எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெதர் போர்வெல் ஆக்டிவ் அல்லது இன்ஆக்டிவ், அதாவது செயல்பாட்டில் இருக்குதான்னு கேட்குறாங்க. செயல்பாட்டில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துடணும். அதுக்கடுத்தது அவைலபிலிட்டி வாட்டர் டேங்க் மேல்நிலை தொட்டிக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தோன்னா அப்படியே கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத கேட்கும், அதனுடைய கெப்பாசிட்டி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆர்ஓ சிஸ்டம். ஆர்ஓ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவு வந்து கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து குடிநீர் குழாய்கள் எண்ணிக்கை, அந்த டேப் எத்தனை இருக்குது, அதாவது குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய டேப் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ண அந்த என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது குடிநீர் குழாய்களை தவிர்த்து பிற பயன்பாட்டுக்கு குழாய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய குடிநீர் வசதி வந்து எல்லா மாணவர்களுக்கும் போதுமானதாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ரேம்ப் ஃபெசிலிட்டி. இப்போ கட்டிடங்களில் ரேம்ப் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா பில்டிங்கில் மொத்தம் எத்தனை கட்டிடங்களில் எவ்வளோ ரேம்ப் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்தது சாய்தள வசதி உள்ள கட்டிடங்கள் எண்ணிக்கை, அதை நீங்கள் கொடுக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது அந்த சாய்தள வசதியில் வந்து கைப்பிடி இருக்கா அப்படின்றத நீங்கள் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு
இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து லேண்ட் டீட்டெயில், பள்ளிக்கு வந்து எவ்வளோ இடவசதி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இடவசதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் ஃபீட், ஏக்கர், ஹெக்டர் அப்படின்ற லெவலில் வந்து அப்ராக்சிமேட்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சப்போஸ் எனக்கு ஸ்கொயர் மீட்டர்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் மீட்டரில் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து ஏக்கரில் தெரியும், ஹெக்டரில் தெரியும் அப்படின்னா உங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸில் எப்படி அளவு குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இங்கே அந்த அளவீட்டினுடைய மெஷர்மெண்ட்டினுடைய டைப்பை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன டைப் இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து 10 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கும். அதுக்கடுத்தது கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்கனவே இடவசதி இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து மீட்டர், பிரெத்தில் வந்து ஃபீட்டில் இது வந்து அடி, இது சதுர அடியில் கேட்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்லேயும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுத்தாவே வந்துடும் 10 அகலம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம், 20 அப்படின்னு கொடுத்தோன்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து அதே வந்து போட்டுக்கும். அதுக்கடுத்தது வெதர் த ப்ரொபோசல் லேண்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல் டிஓ, சிஓ, பிடிஓ, கவர்மெண்ட் அரசினுடைய பெயரில் வந்து எல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது பதிவு பண்ணுறது தெரிஞ்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பழுதடைந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்திய பின்னர் இடவசதி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடிச்சிட்டா இடவசதி இருக்கா இல்லையா அப்படின்றத, அப்போ இடிச்சிட்டோம்னா அந்த அப்புறப்படுத்துறோம்னா இடங்க இருக்கா அப்படின்னா எஸ் கொடுங்க. அதோடைய நீளம் அகலம் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிக்கும். அதுக்கடுத்தது வெதர் ஸ்கூல் இஸ் ஹேஸ் ஆல்ரெடி பீன் கவர்டு அண்டர் சிஎஃப்எஸ்ஐடிஎஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இந்த சிஎஃப்எஸ்ஐடிஎஸ் அப்படின்ற திட்டத்தை கீழே கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா சேங்ஷன் பண்ண இயரு, சேங்ஷன் ஒர்க்கு, என்னென்ன ஒர்க்கு சேங்ஷன் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து அந்த இயரில் வந்து வகுப்பறை அல்லது லேபு, டாய்லெட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து என்ன பணி வந்து சேங்ஷன் ஆச்சு, காம்பவுண்ட் வால், பெஞ்ச் டெஸ்க்கு, கிச்சன் செட், இதெல்லாம் எந்த இயரு என்ன ஒர்க்கு சேங்ஷன் ஆச்சு அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுத்த முகமை ஊரக வளர்ச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. யார் உங்களுக்கு வந்து அந்த கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அப்படின்னா ஊரக வளர்ச்சியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஊரக வளர்ச்சியாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் சேங்ஷன் ஆச்சு, என்ன ஒர்க்கு, அதே சேம் தான் ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட்டா, என்ன ஒர்க்கு சேங்ஷன் ஆச்சுன்றதை, என்ன பில்டிங் கட்டினாங்க அப்படின்றத நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது மாநில வளர்ச்சி நிதியின் கட்டிட வசதி ஏற்படுத்தி தரப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் சேங்ஷன், என்ன ஒர்க்கு சேங்ஷன் ஆச்சுன்னு கேட்கும். அதுக்கடுத்து உங்கள் பள்ளியில் ஆன்கோயிங் ஒர்க்கு, இப்போ தற்போது ஏதாவது கட்டின அந்த கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய விவரம் கேட்குறாங்க. அதில் வந்து கிளாஸ் ரூம், ஆர்சிசி கான்கிரீட் வகுப்பறைகளை வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீமு, அது வந்து ஆர்டியா இல்லை நபார்டா, சிஎஸ்ஆர் ஃபண்டா, இல்லை அலுமினிஸ் யாராவது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, அல்லது பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் வந்து அது கட்டித்தராங்களா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இயர் ஆஃப் அலோகேஷன், அதுவும் வந்து எந்த இயர் அலோகேஷன் ஆச்சு அப்படின்றதையும் பார்த்துங்க. அதுக்கு வந்து சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே கேட்டகரியில் லேபு, காம்பவுண்ட் வால், அதுக்கடுத்து டாய்லெட்டு, லைப்ரரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிஸ், அதாவது அண்டர் த ஸ்கீமு, எந்த வருஷம் அலோகேஷன் ஆச்சு, சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஃபீட் பண்ணுறங்க. அதுக்கடுத்து ஐசிடி ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவைலபிள் ஹைடெக் எத்தனை கணினி இருக்குது அப்படின்றத கேட்கும். அதுக்கடுத்து பயன்பாட்டில் உள்ள கணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 10 கணினிகள் வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா 10 கொடுத்தோம்னா வந்துடும். இது வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம் ஒர்க்கிங் கண்டிஷன் கேட்கலாம். அதில் வந்து எவ்வளோ சிஸ்டம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்னா எல்லாமே அந்த 10 கொடுத்துருங்க, இல்லைன்னா 0 போட்டிருங்க. அதுக்கடுத்தது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு எத்தனை வகுப்பறையில் வந்து திறன் வகுப்பறை இருக்குது, ஸ்மார்ட் போர்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்மார்ட் போர்டு ரூம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது சானிடேஷன், ஸ்கூலில் வந்து இன்சினேட்டர் எரியூடி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் இன்சினேட்டர் இருக்குது, எத்தனை இருக்குது அப்படின்றத சொல்லணும். அது நம்பர் ஆஃப் இன்சினேட்டர் டு பி ரிப்பேர்டு, எத்தனை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இப்போ 2 நம்ம எண்ணிக்கையில் கொடுக்குறோம், 2 இருக்குது, அதில் ரிப்பேரில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றது, ரிப்பேர் பண்ணுற மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா 0 கொடுத்துருங்க. அதுக்கடுத்து டஸ் த பில்டிங் ஹேவ் த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், தீயணைப்பான் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. நம்பர் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர், எத்தனை வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது, அது எந்த தேதியில் காலாவதி ஆகுது அப்படின்றதையும்
நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது முதலுதவி பெட்டி இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிட்டு எஸ்ஆர் நோ கொடுங்க. அதுக்கடுத்து சீலிங், அந்த பள்ளியினுடைய மேற்கூரை வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு குட் கண்டிஷனாக அல்லது ரிப்பேரா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, விளையாட்டு மைதானம் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீளம் அகலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிரவுண்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அதே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். அதுக்கடுத்து கிச்சன் செட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சமையலறை இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. எத்தனை கிச்சன் செட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து காலை உணவு மதிய உணவு ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா 2 கொடுத்துருங்க. அதுக்கடுத்து டஸ் த ஸ்கூல் ஹேவ் டைனிங் ஹால், உணவருந்து மறை இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எத்தனை டைனிங் ஹால் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதில் கொடுக்கணும். வெதர் த பில்டிங் லேர்னிங் எய்டு, அதாவது பாலா பெயிண்டிங் அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அடிச்சிருந்தானே எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்லோட் த டாக்குமெண்ட் கேட்கும். அதில் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு 15 MBக்குள்ளே அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எஃப்எம்இ ஸ்கெட்சு மற்ற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பள்ளியத்தை பற்றி வச்சுருந்தீங்கன்னா இமேஜஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த 15 MBக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி இதை வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அவைலபிள் லேண்ட் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்கூலுடைய ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேவ் ஆகிடும். கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத ஒரு முறை செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணால் இதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கணும். செலக்ட் த லேண்ட்ஸ்கேப் லேஅவுட் டேக் பிரிண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் வச்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபைலில் வந்து தலைமை ஆசிரியர் சைன் பண்ணி இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்றதில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த ஃபைலை போய் சூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். இந்த வழிமுறை பின்பற்றி அனைத்து தலைமை ஆசிரியர்கள் வந்து துல்லியமாக இந்த தகவலை வந்து உள்ளீடு செய்யணும். இது வந்து பலமுறை உங்கள்கிட்ட நிறையா தகவல்கள் வாங்கியிருக்கோம். அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சரியான ஒரு விபரத்தை வந்து இதில் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பதிவு செய்கிறதுக்கு ஏஐஸ் மற்றும் பிஆர்டிஸை வச்சு இதை வந்து முடிச்சிருங்க. நன்றி.